3 விக்கெட் ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் ரோஹித் சர்மா, சூரியகுமார், திலக் வர்மா 3 விக்கெட் தூக்கிட்டா மேட்ச் கையில. பவுலிங்லாம் எந்த குறையுமே சொல்ல முடியல. பேட்டிங்ல வந்து மிடிலும் ஓப்பனிங் நல்லா இருந்தா சிஎஸ்கே தான் கப்பு. இனிமே கடப்பாருன்னு சொல்லும் போது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சதே எப்படி ஜெயிச்சதுன்னா இப்போ போட்டு மீம்ஸ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி என்ன சொல்றேன், ஆனால் மேல பாரத்தை போட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி தோனின்னு சொல்லிட்டு ஜெயிச்சிருவாங்கன்னு நம்பிக்கையில இருக்கு. மிடில் ஆர்டர் வந்துட்டு சிஎஸ்கேல இன்னும் கரெக்டா இல்லை. நம்ம ரைனா மாதிரி ஒரு ஆள் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 200 மேல மும்பை அடிச்சிட்டாங்கன்னா சிஎஸ்கேயால அடிக்க முடியாது கன்ஃபார்மா. எனக்கு எல்லா மேட்ச்லயும் நான் பார்த்தாச்சு. மும்பை டஃப்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா எனக்கு மும்பை மேலே ஓப்பு இருக்குது. இப்போ ஏன்னா பும்ரா வேறு இருக்காரு, ஹர்திக் பாண்டியா நல்லா ஆடுறாரு இப்போ. ஸோ அதனால் மும்பை சான்ஸ் அதிகமாக இருக்கு நினைக்கிறேன். மேபி வின் பண்ணலாம். மும்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பேட்டிங் தோனி அடிக்கிறாரு, மற்றவங்க எல்லாம் அடிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2 டீமே வேஸ்ட் தான் நினைக்கிறேன். தோனிக்காக நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். போன வருஷம் தூபே ஆடிட்டு இருந்தாரு, அவரும் இந்த வருஷம் பெருசாக எதுவும் ஆடுற மாதிரி எனக்கு தெரியல பர்சனலா. சாம் கரன் வந்தா எல்லாம் கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கிற மாதிரி தோணல. மும்பை டீம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்காங்க. சிஎஸ்கே மும்பை 2ல கேட்குறீங்களா? ஸ்ட்ராங்னு கேட்டிங்கன்னா மும்பை தான் ஆப்வியஸா. பர்சனலாக நம்ம சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும் அப்படிதான் யோசிக்க முடியும். பும்ரா வந்துட்டு இப்போ தான் அவுட் ஆஃப் இதுல இருந்து வந்திருக்காங்க. போன மேட்ச் வந்துட்டு இவர் கொளுத்திட்டாரு. அவரை போட்டு ஒரு மேட்ச் வச்சு சொல்ல முடியாதுல்ல. கருண் நாயர் அன்னைக்கு கிளிக்கா இருக்கலாம். அவர் திடீர்னு பும்ரா ஃபார்முக்கு வந்தா நம்மளுக்கே தெரியும் என்ன ஆகும்னு. பும்ரா மேல கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. திரும்பி நல்லா வந்துட்டு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை ப்ரோ, யாருமே இப்போ ஃபார்மில் கிடையாது. எல்லாம் பவர் பிளே இல்லை. யார் தோனி வந்து லாஸ்ட்டாக தான் இறங்குறாரு. அவர் முன்னாடியே இறங்கி ஆட ஆரம்பிச்சாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் டீமு. ஆனால் இப்போ சேசிங் அவ்வளோ பண்ண மாட்டாங்க ஒழுங்கா. அதை அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 150 மேலே போனாலே அவங்க சேஸ் பண்ணுறது சான்ஸ் அதிகம் கம்மியாயிருது. அதை பார்க்கணும். மும்பை டஃப்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா எனக்கு மும்பை மேலே ஓப்பு இருக்குது. இப்போ ஏன்னா பும்ரா வேறு இருக்காரு, ஹர்திக் பாண்டியா நல்லா ஆடுறாரு இப்போ. ஸோ அதனால் மும்பை சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சிஎஸ்கே வின் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் மும்பை கொஞ்சம் மும்பை வந்து கொஞ்சம் டஃப் தருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சென்னை ஆடுறது வந்து பிஃபோர் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கு. தட் T20 மாதிரி எனக்கு அந்த ஃபீலே வரல. சொல்ல போனா ரொம்ப பிளே ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரீசனாக முடிஞ்ச மேட்ச் ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி மேட்ச் எல்லாம் வந்து ரொம்ப பார்க்கறதே வேஸ்ட், ஏன்டா பார்க்குறோன்னு மாதிரி தான் இருந்தது எனக்கு ஃபீல் ஆச்சு செஞ்சுவோம். ஆமாம், ஆக்சுவலி வந்து யாரோட சொல்லணும்னா தூபே வந்து நான் அதிகமாக எய்ம் பண்ணுவார் ஸ்கோர் அடி நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்த ஸ்கோர் எதுவுமே வரல. ஈக்குவலாக ரன் ரேட்டும் பால் ரேட்டும் சேமாக தான் வந்துட்டு இருந்தது. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணது லாஸ்ட் வந்து 4 டோனி அடிப்பார்னு நினைச்சேன். பட் தூபே கரெக்டாக அடிச்சு முடிச்சு கொடுத்தாரு. எனக்கு வந்து ரொம்ப வந்து குருஷில் இருந்தது. வின் பண்ணுமா ஏன்னா பாலும் ரன்னும் சேமாக தான் ஈக்குவலாக வந்துட்டு இருந்தது. கடைசியில் வின் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது லாஸ்ட் மேட்ச் மட்டும். பார்த்த ஃபீலே இல்லை, ஏன்டா இப்படி ஆடுறாங்க. சிலவர் வந்து யூடியூப்ல பார்த்தும்போது சொல்லியிருந்தாரு தோனி வந்து லாஸ்டா நல்லா ஆடுறாரு, அவர் மட்டும் தான் நல்லா ஆடுறாரு. மற்ற பிளேயர்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா விளாடணும். ஏன்னா மற்றெல்லாம் மிடில் ஓடு ஓப்பனிங் நல்லா பண்ணா மிடில் நல்லா பண்ண மாட்டாங்க, மிடில் நல்லா பண்ணா ஓப்பனிங் மிஸ் பண்றாங்க. ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபைனல் வந்து நல்லா இருக்கு, நம்மளுக்கு டெத் ஓவர்ல நல்லா இருக்கு. ஃபைனலும் வாய்ப்பு இருக்கு. தோனி அடிக்கிறாரு, மற்றவங்க எல்லாம் அடிச்சா நல்லா இருக்கு. மேபி வின் பண்ணலாம். மும்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பேட்டிங் மிடில் ஆர்டரு டெத் ஓவர் நல்லா ஆடுறாங்க. அந்த அளவுக்கு சிஎஸ்கே வந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் டஃப் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பா டஃபா இருக்கும். ஏன்னா ஹர்திக் பாண்டியா சொல்ல போனா தோனிக்கு அப்புறம் எனக்கு ஹர்திக் பாண்டியா பிடிக்கும். நான் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல. எனக்கு தோனி ஜெயிக்கணுமா ஹர்திக் பாண்டியா ஜெயிக்கணுமானா அப்படிலாம் இல்லை. 2 பேருமே நல்லா பண்ணுவாங்க. சொல்ல போனா ஹர்திக் தோனி சொல்லவாங்கன்னு என்ன இதுன்னு சொல்லிட்டு ஜெயிக்கலாம், யார் வேணா ஜெயிக்கலாம். கன்ஃபார்ம்டா சொல்லணும்னா மும்பை வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பவுலிங்கும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா பிடிச்ச டீமை விட்டு கொடுக்க முடியல. சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும்னு மனசு சொல்லுது. இருந்தா சிஎஸ்கே வின் பண்ணது சான்ஸ் நிறைய இருக்கு. ஆனா ரன்ஸ் அதிகமா கொடுத்துட்டு இருக்காரு லவுதர்னு. இந்த சீசன்ல நீங்க பாருங்க, ரன்ஸ் அதிகமா கொடுத்தது அவரோட தான் இருக்கு. அதுக்கு வந்து 10 ரன் கம்மியா கொடுத்திருந்தாரு. லாஸ்ட் ஓவர் 10 ரன் 10 பால்ஸ் கொடுத்திருந்தாரு. பட் ஆனால் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஸோ அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணவர். ஆனால் வைட் அதிகமாக போச்சு தான். பட் விக்கெட்ஸ் நிறையா வந்துச்சு இல்லையா? ஸோ ஈக்குவலாக இருந்தது. பட் அஸ்வின் கிட்ட பவுலிங் கொடுக்காத அளவுக்கு ரன் ரேட் கம்மியாகும்னு என்னோட ஃபீலிங்கு. ஏன்னா வந்து 43 ரன்ஸ் நிறையா போயிட்டு இருந்தது நான் பார்த்த மேட்ச் எல்லாத்தையுமே. நான் வந்து சொல்ல நினச்சின்னா போன மேட்ச் இல்லையா, போன மேட்ச்ல வந்து இவர் அஸ்வின் ஆடல. ஸோ அதனால கூட வின் பண்ணி ஸ்கோர் கம்மியாக இருக்கலான்னு தோணுது. ஏன்னா அது மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவார்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியும். அதுதான் ப்ரோ. ஒன்று வந்து ஓப்பனிங் நல்லா இருந்தா மிடில் ஆர்டரில் மிஸ் பண்ணுறாங்க, மிடில் ஆர்டர் நல்லா இருந்தா ஓப்பனிங் மிஸ் பண்ணுறாங்க. ரெண்டுமே நல்லா பண்ணும். எப்படின்னா இப்போ ருத்ராஜுக்கு அப்புறம் ஒருத்தவங்களை இது பண்ணியிருக்காங்க, ஷேக் ரஷித். அவர் நல்லா பண்ணாரு போன மேட்ச். ஒரே கூட ஓப்பனிங் கொடுக்கலாம். அவரு கான்வே நல்ல பார்ட்னர்ஷிப்பாக கூட வரலாம். மிடில் ஆர்டர் வந்து ஜடேஜா தூபே காம்பினேஷன் வந்தா நல்லா இருக்கும். அவங்க 2 பேரும் அடிக்கணும். திருப்பாத்தி அவர் நல்ல பிளேயரு, சிஎஸ்கே வந்தா ஆட மாட்டாரு. அதுதான் ஃபீல் பண்ண வேண்டியதாகுது. கேகேஆருக்கு இருக்கும் போதெல்லாம் நம்ம டீமுக்கு எதிராக மட்டுமே அடிச்சாரு. இப்போ நம்ம டீம் வந்து நம்ம டீமை விட்டு குத்துட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ அவர் வேற ஏதோ டீமுக்கு ஒர்க் பண்ற மாதிரியே தெரியுது. இவர் சிஎஸ்கேக்கு ஒர்க் பண்ற மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. வேற ஏதோ டீமுக்கு ஒர்க் பண்றாரு. சரி ஓகே சிஎஸ்கேக்கு போயிட்டு
வேற டீமுக்கு ஒர்க் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா டீம்லையும் நல்லா விளையாட்டு சிஎஸ்கே வந்து நல்லா விளையாடினா கடுப்பா இருக்குமா இருக்காதுங்களா? அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. மேபி அதான் மிடில் ஆர்டர் ஓப்பனிங் 2 பேரும் நல்லா பண்ணிட்டா டெத்து வந்து பவராக இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு, டெத்து பவராக இருக்கு. பவுலிங்லாம் எந்த குறையுமே சொல்ல முடியல. பேட்டிங்ல வந்து மிடிலும் ஓப்பனிங் நல்லா இருந்தா சிஎஸ்கே தான் கப்பு. என்னை பொறுத்தவரை நான் சொல்ல போனால் நான் சிஎஸ்கே ஃபேனு. இருந்தாலும் எனக்கு மும்பை கொஞ்சம் டஃபாக தெரியுது. எதனால நம்ம ஆளுங்க வந்து பவர் பிளேயில் கொஞ்சம் கோட்டை விடுறானுங்க. பவர் பிளேயில் மினிமம் நம்மளுக்கு தேவை ஒரு 50லேருந்து 55 ரன். அது எடுத்துட்டாலே அப்கமிங் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த பவர் பிளேல 20 ரன் 30 ரன் ஆடுறது ஒரு பிரோஜனமும் இல்லை. தேவையில்ல அன்வான்ட் ஷாட்ஸ். அதாவது சிஎஸ்கே இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்காங்க. ஏன்னா தலையோட கேப்டன்சி வந்தாச்சு நம்ம கிட்ட. அவர் என்ன நினைக்கிறதோ அதை பண்றாரு. ருத்ராஜி நான் கேப்டன்சி ஒஸ்டா பண்ண நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா. ஏன்னா அவனால முடிஞ்ச பெஸ்ட் அவன் கொடுத்தது தான். பட் இருந்தாலும் தோனி எல்லாரையும் மெழுகேத்தி விட்டுருவாரு, அது வேற விஷயம். பட் யங்ஸ்டர் நான் இருக்கேன்னு சொல்லி ஷேக் ரஷீத் ப்ரூவ் பண்ணிட்டான் ஒரு சைடு. எனக்கு தெரிஞ்சு திரிபாத்தியை உட்கார வச்சுட்டு மேபி அந்த இவனை யூஸ் பண்ணலாம், நம்ம வேடி அவனை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா திரிபாத்திக்கு ரொம்ப இது என்ன பண்றது, அவன் சும்மா குளிக்க ஆடுறானே தவிர ஒரு இவன் இல்லை அவங்ககிட்ட. எனக்கு தெரிஞ்சு இவன் ரச்சின் ரவி தான் பெஸ்ட் பண்றான். அவனால முடியுதோ இல்லையோ அவன் ஒரு பெரிய ஷாட் போய் தான் அவுட் ஆகுறானே தவிர அவன் இது பண்ணல. கான்வே உட்கார வச்சது கொஞ்சம் எனக்கு டிஸ்அட்வான்டேஜ். கான்வே யூஸ் பண்ணிடலாம். ஓவர் 10 bowling அவன் சைட்லாம் எல்லாம் ஓகே, bowling சைட்லாம் ஓகே. மெயின் ப்ராப்ளம் நம்ம கிட்ட எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது. இந்த பவர் பிளேல தான் விட்டுறாங்க. அந்த பவர் பிளேல ஒரு மினிமம் நம்ம சேமிச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கலாம், அப்கமிங் எல்லாம் வந்துடும். மும்பை இந்தியன்ஸ் அதே மாதிரி என்னன்னா ரோஹித் சர்மா எப்போ ஃபார்முக்கு வருவானே தெரியாது. ஒரு சில பேட்ஸ்மேன்லாம் சென்னை கிட்ட வந்தா தான் நல்லா ஃபார்ம் ஆகிறாங்க. எஸ்பெஷலி இந்த பஞ்சாப் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒருத்தன் தான் பாருங்க ஆர்யா. இதுல நம்ம அவ்வளவு பெருசா ஆடி பார்த்தோம். ஆனா சென்னை கிட்ட வந்தோன்னு செஞ்சுரி வச்சிட்டான், அது வேற விஷயம். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அதிக் பண்ண ஒரு செம்ம ஹிட். திலக் வர்மா பொறுமையா ஆடுறான், அழகா எடுத்துட்டு போறான் சரிங்களா. ஓப்பனிங்ல எப்படின்னா ரோஹித் சர்மா கிட்ட கைட்டிடுறாங்க. அது எப்படியோ மேஜிக் பண்ணி கைட்டிடுறாங்க. அப்கமிங் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ்லாம் பெருசா தெரியாது. ஏன்னா ஸ்பின்னர் வச்சு எடுத்து முடிச்சு விட்டுருவாரு போல. மெயின் நான் என்னோட கெஸ்ஸிங் என்னன்னா அஸ்வினை இறக்கி மேட்சை மாத்துவாரு. அதுதான் மெயினே தோனி கிட்ட. தோனியோட கீ அஸ்வின். எல்லாரும் இப்ப விமர்சனம் ஓடிச்சு, ஏன் அஸ்வினை உட்கார வச்சாங்க, எதுக்கு அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஆனா அஸ்வினை ஒளிச்சு வச்சிருக்காரு, ஒதுக்கி வைக்கல. ஹார்திக் பாண்டியா எல்லா மேட்ச்லயும் மக்களையா அடிக்கிறாரு. ஆர்சிபின்னு வந்தா மட்டும் நல்லா அடிக்கிறாங்க எல்லாரும். அது ஏன் எல்லா மேட்ச்லயும் செலுத்தக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஆனா யாருமே அவ்வளோ நல்லா ஆடுற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே நல்லா இருக்கு, ஆனாலும் அவங்க பெருசா ஆட மாட்டாங்க. அதான் எனக்கு லைட்டா இதுவா இருக்கு. மேபி அவங்க 5 டிராஃபி 2 பேருமே வச்சிருக்காங்க. ஆனா எதுக்கு 200 மேல அடிக்க மாட்டாங்க சிஎஸ்கேன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. எனக்கு தெரிஞ்சு 2 டீம் வேணும். பும்ரா இருந்தாலே எதுவும் பண்ண மாட்டாரு, இதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. 2 பேருமே நல்ல டீம் தான், பார்க்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு 200 மேல மும்பை அடிச்சிட்டாங்கன்னா சிஎஸ்கேயால அடிக்க முடியாது கன்ஃபார்மா. எனக்கு எல்லா மேட்ச்லயும் நான் பார்த்தாச்சு, கன்ஃபார்ம் அடிக்க மாட்டாங்க. தோனி வந்தாலும் அடிச்சிருவேன்றாங்க, ஆனா தோனியே எதுவும் பண்ண மாட்டாரு. முன்னாடி மாதிரி 2020 விளையாடுற மாதிரி அவர் சுத்தமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அடிக்கிற மாதிரி இல்லை. மேபி ஹார்திக் பாண்டியா ஃபார்முக்கு வந்துட்டார்னா அவர் அடிக்க வாய்ப்புகள் இருக்கு. திரிபாட்டியெல்லாம் எனக்கு அவ்வளோ பெருசாக எதுவும் தெரியாது அவரை பற்றி. போன மேட்ச்லேயே அவர் எதுவும் அடிக்கல. நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அவர் அடிச்சிருவாருன்ட்டு பார்த்தா 9 ரன்ஸோ 10 ரன்ஸ்லேயே அவுட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் யார் ப்ரோ சொன்னீங்க? விஜய் சங்கர். அவர் நல்லா தான் விளையாடுவார். ஆனால் இப்போ என்னன்னு தெரியல. ஆனால் கேட்சிங் அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு. பேட்டிங் மட்டும் அவருக்கு இன்னொரு நல்லா ட்ரைனிங் பண்ணாருன்னா நல்லா அடிப்பாருன்னு எனக்கு தோணும். இல்லை நான் அப்படி சொல்லலை, அவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கலாம். ஆனால் இப்போ இருக்கவங்களே இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணால் நல்லா ஆடுவாங்கன்னு நான் நம்புறேன். சிஎஸ்கே தான். அவங்க கடப்பாறை தானே, இனிமே கடப்பாறைன்னு சொல்லும் போது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சதே எப்படி ஜெயிச்சதுன்னா இப்ப போட்டு மீம்ஸ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி என்ன சொல்றேன், அவன் மேல பாரத்தை போட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி தோனின்னு சொல்லிட்டு ஜெயிச்சிருவாங்கன்னு நம்பிக்கையில இருக்கு. ஜெயிச்சிடலாம், ஆண்டவன் வழி விடுவார். எப்படி சொல்றது, போன தடவை இவங்க கூட பஞ்சாப் பண்ணிட்டு ஒரு டைம் இவங்களோட 240 கன்சீட் பண்ணிட்டு இப்போ 111 ரன்ஸ் வந்துட்டு அதை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நடக்கிறதான கேம்ல நடக்கும். ஹை சான்ஸ் தான். பர் டே லக்கில் இன்னும் நடக்கலாம். மிடில் ஆர்டர் வந்துட்டு சிஎஸ்கேல இன்னும் கரெக்டாக இல்லை. நம்ம ரைனா மாதிரி ஒரு ஆள் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தடவை சிஎஸ்கே வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருக்குது. பரவாயில்ல, இப்போ ஒரு டைம் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். அதே அப்படியே மொமெண்டமில் நல்லா போச்சுன்னா ஒரு மேட்ச் நம்ம இறங்கி பார்த்தோம். அவங்களும் பெருசாக இதான் நம்ம தெரியல. பட் வேறு யாராவது ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், ஜெயிக்கலாம். அதுதான் நோலாம் சொல்ல முடியாது. ஜெயிப்போம். நம்ம சப்போர்ட் ஃபுல்லாக எப்போவுமே சிஎஸ்கே தானே. நம்ம தோத்துக்கிட்டே இருக்கா, அதெல்லாம் நம்ம முட்டு கொடுக்க வேண்டியதுதான். அஸ் அ ஃபேன்ஸாக முட்டு கொடுக்குறது தான் நம்மளோட கடமை. அது எதுவும் விட்டுறக்கூடாது, எல்லாம் முட்டு கொடுங்க நல்லா. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தா SRH எல்லாம் 200 அப்படிலாம் எடுக்கும்போது நம்ம ஆளுங்க 150க்கு திணறும் போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டாவது கேம் வின்னிங் ஆர் லூசிங் தானே மேட்டர்ஸ். ஸோ வின் பண்ணிட்டா போதும், அது கம்மியாக இருந்தால் என்ன இங்கே அதிகமாக இருந்தால் சிஎஸ்கே தான் மெயின். அதுதான் அஸ்வினோட, தோனியோட கீ அஸ்வின். அவனை யூஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணி எடுத்துருவார். அது மும்பை இந்தியன்ஸ் கூட நடந்துடும். மினிமம் நான் சொல்கிறது, மும்பை கூட ஃபஸ்ட் பேட்டிங் எடுப்பாங்க. மினிமம் 210 ரன்ஸ் என்னத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக எடுப்பாங்க. அப்படி போலிங் எடுத்தாங்கன்னா 160க்குள்ளே சுருக்கிட்டாங்க. கரெக்டாக எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லாம் ஓவர் பண்ணுறாங்க. அந்த ஏகே
ஏகே பேர் வச்சாலும் வச்சான் அவன் பயங்கரமாக பண்ணுறாங்க, செம்மையாக ஆடிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் கேட்டிங்கன்னா ஈக்குவலில் தான் இருக்காங்க. நம்ம எப்படியும் பண்ண முடியாது. ஸோ இதுலேருந்து எப்படி வரப்போகிறோன்றது தான் மெயின் ட்விஸ்ட்டு. தலை இருக்கார், தலையை நம்பியெல்லாம் பண்ணிடலாம், ஆனால் அவரே எல்லாரும் நம்பிட்டு இருக்க முடியாது. டீம் எஃபோர்ட் கொடுத்தா தான் நம்மளால் 100% எடுக்க முடியுமா தவிர ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு மும்பை கிட்ட பவர் ஹிட்டர்ஸ் லைன் கட்டி நிற்கிறாங்க. ஆனால் நம்ம கிட்ட தூபே வந்தால் தான் 6 வருது. லாஸ்ட் மேட்ச்சில் 12th ஓவர்ஸ் 6 ஒன்று வந்துச்சு. அதுக்கு மேலே பவர் ஹிட்டர்ஸ் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் வந்தால் தூபேக்கு அப்புறம் தோனி தான் வராது. ஸோ கொஞ்சம் அடித்து ஆட முயற்சி பண்ணோம். விக்கெட் போகிறது அப்பாற்பட்டது. எதனா ஒரு 10 பால் மாட்டாதில் ஒரு 2 6 கிடைக்கும்ல, ஒரு 6 அடிச்சாலும் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்கன்னா அடுத்த ஒரு பேட்ஸ்மேன் நல்லா ஆடுவாங்க. அதை கொஞ்சம் கிளியராக பண்ணிட்டாங்கன்னா கப்பு கையில். கண்டிப்பாக இது எவ்வளோ மேட்ச் பார்த்தோம். லாஸ்ட்டு கப் அடிக்கும் போது எப்படி வந்தோம் நம்ம? லாஸ்ட்டு 3rd பிளேஸில் வந்தோம், ஒரு மேட்ச் விட்டோம், திரும்ப இன்னொரு தடவை ஆடி அது மூலிமா தானே குஜராத் கூட கப் அடித்தோம். நத்திங் டு பாசிபிள் ப்ரோ. எப்படி வேணால் வரணும்னு நினச்சி வந்துடலாம். ஆப்வியஸ்லி சிஎஸ்கே தான். என் தலை இருக்காப்புல. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்களா, ஹேட்ரிக் 6 ஹார்திக் பாண்டியா போடல, அதே மாதிரி எல்லாம் ஒன்று நடக்கும், மேஜிக் நடக்கும். மெயின் 3 விக்கெட், ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் ரோஹித் சர்மா, சூரியகுமார், திலக் வர்மா 3 விக்கெட் தூக்கிட்டா மேட்ச் கையில். சிஎஸ்கே மிடில் ஓவரில் ஏதாச்சும் புதுசாக எடுத்துகிட்டு வந்தால் இப்போ எல்லா டீம்லேயும் வந்து யங்ஸ்டர்ஸ்ன்னு யாராச்சும் புதுசாக எடுத்துகிட்டு வந்து எல்லாருமே நல்லா ஷைன் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே இப்போ தான் லாஸ்ட் டைம் தான் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி அடுத்த மேட்ச்சில் ஏதாச்சும் புதுசாக யாராச்சும் ஒரு ஆளை இறக்கி அவன் நம்மளுக்காக ஜெயிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்ட்ரே சித்தார்த் பற்றி அவன் டொமஸ்டிக்கில் ஆடுறதை பற்றிலாம் இது பார்த்துருக்கேன். ஒரு பெரிய 6 ஹிட்டர், அந்த மாதிரி ஒரு பெரிய 6 ஹிட்டர் தான் நம்மளுக்கு மிடில் ஓவரில் தேவை. மிடில் ஓவரில் நம்ம எல்லாரும் தடவிட்டு தான் இருக்காங்க. அந்த 6 ஹிட்டர்னு தோனியை தவிர வேறு யாரும் 6 ஹிட்டர் நம்மளுக்கு கிடையாது. தூபே தான் 6 ஹிட்டர்னு இருந்தான், இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல அவனுக்கு. தூபே பேக் டு ஃபார்ம் வரணும், இல்லைனா யாராச்சும் புது பிளேயர் 6 ஹிட்டர்ஸ் ஆண்ட்ரே சித்தார்த் மாதிரி யாராச்சும் பிளேயர் உள்ள எடுத்துட்டு வந்தா வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பவர் பிளே வந்து ஃபோர்ஸ்ல தான் அடிக்கணும். இப்போ ஏன்னா பவர் பிளேயோட அட்வான்டேஜே வந்து வெளியில வந்து 2 ஃபீல்டர்ஸ் தான் இருக்க போறாங்க. நீ வந்து இன்ஃபீல்ட்ல தாண்டினாவே இது பவுண்டரி போகும். அதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ண முடியும்னா 4ல தான் மேக்ஸ் பண்ண ரிஸ்க் ஃப்ரீ கிரிக்கெட் ஆட முடியும். நீங்க 6 அடிக்கு போனீங்கன்னா அவுட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அது ரிஸ்க் ஃப்ரீயா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு 4 அடிச்சுமோ அடிச்சு போறதா அது நல்லது தான். என்ன கேட்டா அது 6 அடிக்கலன்னா பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா கெய்க்வாட் அந்த மாதிரி பிளேயர் தான். கெய்க்வாட் வந்து ஓப்பனிங் பண்ணியிருந்தா நம்ம இனிஷியல் அந்த அத்தனை மேட்ச் தோத்துனது இல்ல, யூஸ் தட் பவர் பிளே ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹிட் மோர் ஃபோர்ஸ். ஆனா கெய்க்வாட் நான் நம்பர் 1ல தான் ஆடுவேன் ஒத்த காலம் நின்று இருந்ததுனால யூ couldn't maximize that இது. பட் ஐ திங்க் the changes has worked out very well. இப்போ புது பிளேயர் வந்து அப்படியே கெய்க்வாடோட டிட்டோ காப்பி மாதிரி இருக்கான். ஆக்ஷனா இருக்கட்டும், the way he plays exactly the same as Gaikwad. I think we have a good prospect with him in the future. மும்பை வந்து இந்தியன் டீம்ல பாதி டீம் மும்பைல தான் இருக்காங்க. அதை வச்சுட்டே அவங்க நம்மளோட இது இருந்தபோது ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சு. எப்படி இப்போ இங்களே இந்த மாதிரி இருந்தா ஃபியூச்சர்ல இந்தியன் டீம் எப்படி இருக்கும்னு ஒரு பயம் இருந்துச்சு. as a Indian cricket fan I want all the players to come back to form. பட் ஆனால் அது ஐபிஎல் முடிகிற டைம்ல வந்தா நல்லா இருக்கும். பார்ப்போம். அது ஹர்திக் பாண்டியா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி. ஒரு மேட்ச்லாம் தனியா முன்னாடி ஜெயிச்சதை பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல போச்சு. ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வரணும். அதே மாதிரி சூரியகுமார் யாதவ், திலக் வர்மாலாம் அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ். என்னாச்சுன்னு தெரியல, எல்லாரும் ஒன்னா வரும்போது எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 2 matches or more. They come to form. Mumbai is an unbeatable thing. என்ன கேட்டா I want CSK to win. As a CSK win பண்ணுவான்றது அது depends on luck of the day. யாரோட லக்கோ அது பார்ப்போம், அது சொல்ல முடியாது. அதுதான் சொன்னேன். இப்போ பஞ்சாப் வந்து 110 டிஃபெண்ட் பண்ற மாதிரி இப்போ நம்ம இருக்கும். அதை நீ ஐபிஎல் எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியல இந்த வருஷம். எல்லாமே ஒரு மாதிரி எடுக்கமா. பஞ்சாப் கூட நம்ம தோப்போம் சத்தியமா கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். அதான் சொன்னேன், எனிதிங் கேன் ஹேப்பன் இன் a match, but I want CSK to win. RCB ஃபேன்ஸ்லாம் இத்தனை வருஷமா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 7 மேட்ச் கூட முட்டு கொடுக்கலாம். நம்ம என்ன ஃபேன்ஸ் கண்டிப்பா CSK தான்.